வாஞ்சா கல்பத்தர்பஸ்ய கிருபா சிந்துப்யேவச்ச பதிதானாம் பவனைப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் 35, 36. பாண்டவனே, நீ ஆத்ம ஞானத்தை அடைந்தாயானால் இப்படி நீ மோகமடைய மாட்டாய். அப்பொழுது சகல பூதங்களையும் உன்னிடத்திலேயே காண்பாய், என்னிடத்திலேயும் காண்பாய். சகல பாவங்களிலும் பெரும் பாவம் செய்தவனாக இருந்தாலும் கூட ஞானம் என்ற ஓடத்தினால் நீ பாவ சமுத்திரத்தை நீ கடந்து விடுவாய் அப்படிங்கிறார். பொதுவாக வேத இலக்கியங்கள் எல்லாமே நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை காட்டி கொடுக்குது. அந்த வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்மிருதி அப்படின்னு எடுத்தோம்னா உபனிஷத்துக்கள், சாஸ்திரங்கள், ஸ்மிருதி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். இந்த வேதங்கள் எல்லாத்துக்குமே ஆதியும் அந்தமும் இல்லை அப்படிங்கிறது உண்டு. அப்படி ஒரு அதுக்குள்ள வார்த்தையே அதுதான், ஆதி அந்தம் இல்லாதது. அப்போ ஆதி அந்தம் இல்லாததுங்கிறது என்னது? இறைவனைத்தான் அப்படி சொல்லுவோம். அப்படி இறைவனை பற்றி ஆதி அந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியே வேதத்தையும் சொல்றோம்னா, அப்ப இந்த விதிமுறைகள், வேதம்னா என்னது? வழிமுறை, விதிமுறை. இப்படித்தான் வாழணும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா இதனுடைய பலன் இந்த விளைவு, இந்த நற்பலனை இந்த மாதிரி உனக்கு தரும், உனக்கு வேண்டிய வளங்களை தரும் அப்படிங்கிற வழிகளை காட்டுறதும் அந்த இன்பங்களை நீ எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது தான் வேதங்கள். இப்போ நம்ம பிரபந்தங்கள்ல மொத்தம் எத்தனையோ பிரபந்தங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இப்போ புழக்கத்தில் கண்ணு முன்னால் தெரியுது 4000 திவ்ய பிரபந்தம். 4000 பாடல்களை கொண்ட ஆழ்வார்களால் பாடப்பட்டதை திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற அந்த பிரபந்த பாடல்களை 4000 பாட்டு இருக்கிறதுனால 4000 திவ்ய பிரபந்தம்ன்றோம். இது வைஷ்ணவ அதிகாரிகளால் பாடப்பட்டது. வைஷ்ணவ அதிகாரிகளால் பாடப்பட்டதை 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். இதே மாதிரி பிரபந்தங்கள், பாடல்கள் நிறைய இருக்கு. அது நம்ம தமிழில் செய்யுள், கலிப்பா அப்படின்னு சிலப்பதிகாரமும் அந்த மாதிரியான பாக்களை கொண்டது தான். அது சிலப்பு அதிகாரம், சிலம்பினுடைய கதைகளை சொல்றதுனால அதுக்கு பேரு சிலப்பதிகாரம்னு பேரு. அதுவும் இந்த மாதிரியான பாடல்களை கொண்டது தான். அதே மாதிரி இலக்கியங்கள்ல நிறைய இருக்குது. அதுல இன்னொரு பிரபந்தம் என்னன்னா, அது ரொம்ப பழம்பெருமையானது, எல்லா பிரபந்தங்களுக்கும் முந்தினது. அது முக்கூடர் பல்லுன்னு பேரு. இந்த பூமின்னா நம்ம இப்ப பார்க்குற இந்த வசிச்சுட்டு இருக்கிற இந்த உலகம், இந்த மண்ணுலகம், கடல் சூழ்ந்த மண்ணுலகம், நீரால் சூழப்பட்ட இந்த உலகம். இதுல ஆறு, மலைகள், கடல்கள் எல்லாமே இருக்கு, பட்டினங்கள் எல்லாமே இருக்கு. பட்டினம்னா நதிக்கரையை ஒட்டி மக்களுடைய வசிப்பிடங்களை எல்லாம் பட்டினங்கள் அப்படின்னு சொல்றது. நதிக்கரையை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி தொலைவில் இருந்து ஆறுகளை நம்பாம குளங்குட்டைகள், அந்த கம்மாய், ஏரி, இந்த மாதிரியான நீர்த்தேக்கங்களை ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஒரு வகையான, அதுக்கு பேரு பட்டிகள்னு சொல்றது. அதை விட பள்ளமான இடங்கள்ல இல்லாம பள்ளம் அப்படின்னு சொல்றது. இந்த பள்ளத்தாக்குல வசிக்கிறவங்க எல்லாருமே பள்ளர்கள் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. மேட்டுல வசிக்கிறவங்கள மேட்டுக்குடிகள்னு சொல்றத நம்ம காலப்போக்கில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க தான் மேட்டுக்குடியா, நாங்கள்லாம் என்ன பள்ளத்தில் இருக்கிறதுங்க தாழ்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி யாரோ குதர்க்கமா போட்ட அறிவிலிகள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாம தாழ்ந்தவங்களாம அப்படின்னு நமக்கு நாமளே நினைச்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் தாழ்ந்தவங்கன்னெல்லாம் கிடையாது. இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய பள்ளர்களால் பாடப்பட்ட பாடல்கள், அந்த இலக்கிய நயம் உள்ள இசையோட கூடிய வாழும் முறையையும் வகையவும் இறைவனையும் காட்டி கொடுத்த அந்த
பாடல்கள் தான் பள்ளு பாடல்கள்னு பேரு. அது பிரபந்தம், அதுதான் முதல் பிரபந்தம். அதைத்தான் முக்கூடர் பள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கூடர் பள்ளுங்கிறது என்ன? 3 நதிகள் கூடக்கூடிய ஒரு இடத்துல, அந்த 3 நதியும் அந்த இடத்துல ஒன்னா சங்கமிக்கிற அந்த இடத்துல உருவான அந்த ஊருக்கு பேரு முக்கூடல் அப்படின்னு பேரு. அந்த ஊர்ல வசிக்கிற மக்கள், அங்க எல்லாருமே அந்த பள்ளத்தை நோக்கி தானே நதிகள்லாம் வருது. அதனால அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய மக்களையும் பள்ளர்கள்னு சொன்னாங்க. அவங்க ஆரம்பிச்ச அந்த பாட்டுடை தலைவன் அப்படின்னு யாரையாவது ஒருத்தனை வச்சுதான் பாடணும். ஒரு பாடல் சொல்றதா இருந்ததுன்னா அந்த பாட்டுக்குன்னு ஒரு நாயகன் வேணும். ஒரு கதை சொல்றதா இருந்தாலும் அந்த கதைக்குன்னு ஒரு நாயகன் வேணும். அந்த நாயகனுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் சராசரி மனிதன்ல இருந்து நாடாளும் மன்னன்ல இருந்து அத்தனை பேருக்குமே படிப்பனையா இருக்கணும். அது அப்படி வழங்கக்கூடிய நீதியவும், நீதிக்கான வழிமுறையவும், நீதி அல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட துன்பத்தை தருங்கிறதையும் நடிச்சு காட்டியோ பாடி காட்டியோ அதை உணர்ற மாதிரி சொல்லி தர்றதுக்கு பேரு தான் இலக்கியங்கள். அதுதான் வாழ சொல்லி தருது. இப்போ அதே இலக்கியங்கள் அந்த இது எல்லாமே கற்பனைன்னு ஒட்டுமொத்தமா புத்தி இல்லாம நம்ம அப்படி ஒதுக்கிட முடியாது. இப்போ உள்ள நவீனத்துல நீ ஒரு கதை எழுதுறன்னு வை, அப்போ அந்த கதையில இருக்கிற கதாநாயகனோ கதாநாயகியோ அல்லது வேற கதாபாத்திரங்களோ சைக்கிளை எடுத்துக்கொண்டு அல்லது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஊரை கடந்து வெளியில வேகமா ஒற்றையடி பாதையில போய்கிட்டு இருந்தான், மோட்டார் கார் விரைந்தது அப்படின்னு சொன்னா, அப்படி எழுதி இருந்த கதைன்னா, மோட்டார் காருன்னு ஒண்ணு இப்ப இருக்கிறது உனக்கு தெரியும். நீ எழுதுனது கற்பனை கதையாவே இருக்கட்டும், அதுல உள்ள நபரும் அந்த செயலும் கற்பனை தான், உன்னுடைய கற்பனை தான். ஆனா அந்த நபருடைய குணமும் அவன் செயல்படுறது விதமும் அதுக்கு செயல்படுறதுக்கு வாகனமா இருக்கக்கூடியது இப்ப நீ கண்ணால நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது உண்மைதானே? அப்போ இலக்கியத்தை சந்தேகிக்கிறவங்கள் யாரா இருந்தாலும், இலக்கியத்தை சந்தேகிக்கிறவனா இருந்தாலும் கூட அவனை நம்ம சந்தேகம் இல்லாம ஒதுக்கிடலாம். ஏன்னு கேட்டா, அந்த கதாபாத்திரம் ஆசிரியனுடைய அந்த தெய்வ புலமை வாய்ந்த அந்த ஆசிரியனுடைய கற்பனையாகவே இருந்தாலும் கூட அவர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னது, அவர் அந்த கதாபாத்திரத்துல அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த நாயகனுடைய குணாதிசயத்தை எப்படி வர்ணிக்கிறார், அந்த குணாதிசயமும் அவன் நடந்துக்கிற விதமும் அவன் கையாண்ட அந்த ரதமும் அதனுடைய அந்த ரதத்தினுடைய வேகமும் அப்ப நாடும் நகரமும் மக்களும் வசித்த அந்த பண்பாடும் கலாச்சாரமும் எல்லாமே உள்ளபடிதான் இருந்தது. அப்படி இருக்கும்போதே அது நிஜமா அதெல்லாம் நம்ப தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற அறிவியலோட நம்ம நம்பாமலே தாராளமா ஒதுக்கிடலாம். புரியுதா? அதனால அந்த முக்கூடர் பள்ளுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதல்ல அது பாட்டுடை தலைவனா வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து அவனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா, அவன் விவசாயம் பண்றான். விவசாயம் பண்றதுன்னா அவனுடைய பயிர் தொழில் தான் அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு தொழில். மற்ற தொழில்கள் எல்லாமே அந்த பயிர் தொழிலுக்கு உகந்ததாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய உபரி தொழில்கள் தான் மற்ற தொழில்கள். கலப்பை செய்து தர்றதோ அல்லது வேட்டைக்கான கருவிகளை செய்து தர்றதோ, அந்த பயிர்களை அறுவடை செய்யறதுக்கான கத்தி, அந்த மாதிரியான அரிவாள், பன்னர்வாள், அந்த மாதிரியானதெல்லாம் செஞ்சு தரக்கூடிய தொழிலோ, வீடு கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான அது எல்லாமே விவசாயம் சார்ந்தது. ஒருத்தர் விவசாயத்தை பார்த்தாரு, மற்றவர்கள் அந்த விவசாயிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த விவசாயி அவங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்தான். ஆக பரஸ்பரம் ஒற்றுமையா எல்லாரும் உயர்வு தாழ்வு இல்லாம வாழ்ந்தாங்க. வேங்கடமலையில இருந்து குமரி வரைக்கும் ஒரு பகுதி பள்ளப்பகுதி, இது மொத்தமே பள்ளர்கள் தான். இங்கே கடல் சூழ்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை அந்த காலத்துல வந்ததா இலக்கிய நயம் சொல்லுது, வரலாறு சொல்லுது. அப்போ நமது மன்னர் இங்கிருந்து தள்ளி போய் இமயமலையவும் கங்கையவும் எல்லைகளா கொண்டு, இங்க எப்படி வேங்கடமலையும் குமரி கண்டமும் ஒரு பகுதியா நமக்கு இருந்ததோ, இந்த நிலம் ஆபத்துக்கு வசிப்பிடத்துக்கு அல்லாததா ஆனத உடனே இந்த மக்களை காப்பாற்றி வாழ வைக்கிறதுக்காக
மேட்டுப்பகுதியான கங்கைக்கும் இமயத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை கைப்பற்றி அங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து வாழ வச்சான் நம்ம மன்னர். அவன் தானே தகப்பன். இது தேசத்தினுடைய வரலாறு. இந்த மண் உருண்டையில பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் அது எல்லாருக்குமான தலைமை இடமா நம்ம பாரதம் இருந்திருக்குது. பாரத வருஷம்ங்கிறது இலா வருஷம்னு பேரு. இந்த பூமியில வசிக்கிற அத்தனை பேருமே இந்த பாரதத்தின் மக்களுக்கும் முனிவர்களுக்கும் சாதுகளுக்கும் கடமைப்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்களாக தான் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அப்படித்தான். ஒரு பாரதத்தினுடைய ஒரு உழைப்பாளியை நம்பிதான் மற்ற நாடுகளுடைய வளமெல்லாம். இங்கே அளவற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரம் அவரவர் அறிவுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தப்படுது. நாட்டை வளப்படுத்தவோ தன் வீட்டை வளப்படுத்தவோ பயன்படுது, அல்லது தன்னை நாசமாக்குறதுக்கும் பயன்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் வேற எந்த மக்களுக்கும் இவ்வளவு சுதந்திரம் கிடையாது. அரசாங்கம் தர்ற சுதந்திரத்தை சொல்லலைன்னா, மனதோட சுதந்திரம், இறைவன் மனிதனுக்கு வழங்கிய சுதந்திரம். திருவிளையாடல் புராணத்துல இருக்கிறபடி பார்த்தோம்னா, ஈஸ்வரன் ஜீவனுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். தன்னை தாழ்ந்த ஒரு வேடுவனா வாழ்றதுக்கோ, விறகு வெட்டியா ஆக்கிக்கிறதுக்கோ, ஒரு சாதாரண சுமைதி அங்கியாகவோ பல்லக்கு தூக்கியாகவோ தன்னை ஆளாக்கிக்கிட்டார். மனிதனா எஜமானனாக்கி வாழ்ந்து காட்டி இருக்கிறார். திருவிளையாடல் புராணத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இறைவனா இப்படி அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போ தொண்டனுக்காக, தனது பக்தனுக்காக, தன்னுடைய மாணவனுக்காக, தன்னுடைய ஜீவனுக்காக இறைவன் அப்படி வாழ்ந்ததா, சமமா வாழ்ந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சமமா என்ன, மனிதனுக்கு சேவகனாவே வாழ்ந்திருக்கிறார். இந்த கீதையிலேயே ஜீவாத்மாவான அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தானே தேரோட்டியா இருக்கிறார். அப்போ பகவானுடைய பேர் அன்பு ஜீவர்கள் மேல எப்பவுமே உண்டு. அந்த வகையில முக்கூடர் பல்லுல சொல்ல வந்தது என்னன்னா, அந்த பிரபந்தத்துல சொல்லி இருக்கிற முதல் பிரபந்தத்துல, அந்த பல்லர்கள் பாடின அந்த முதல் பிரபந்தத்துல முக்கூடர் பல்லுல ஆதாரம் இருக்குது. இறைவன் தான் விவசாயம் பண்ண தன்னை பள்ளனாவும் பள்ளிகளாகவும் வச்சுக்கிட்டா. இச்சா சக்தி, கிரியா சக்தியோட, ஞான சக்தியோட, 3 சக்திகளாகவும் 3 துணைவிமார்களோடையும் இறைவனே, பரமாத்மாவான இறைவனே தானே விவசாயம் பண்ணி காட்டி கொடுத்ததா தான் அந்த பல்லுல பாடப்படுது. அப்போ விதையினுடைய தன்மை, காலத்தினுடைய தன்மை, விவசாயம் பண்றதனுடைய தன்மை, விளைஞ்சதுக்கு அப்புறம் தானியத்தை கூலியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே அந்த பாடல்கள்ல உண்டு. அதுல நேர்மையா வாழ்றத பற்றிய, நேர்மையாவும் திருத்தமாவும் பூரண இன்பத்தோடையும் மகிழ்ச்சியா எந்த சுமையும் இல்லாம, போட்டி பொறாமை வஞ்சகம் சூதி எதுவுமே இல்லாம வாழ்ந்த அந்த ரசனையத்தான் அதுல பாடியிருப்பாங்க. அப்போ உழைக்கிறாங்க, நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த மகிழ்ச்சியினுடைய விஸ்தீரம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா சுருகி நான் எனதுங்கிற கூட்டுப்புழு மாதிரி குணத்தால தன் உடலுக்குள்ள மட்டுமே ஜீவன் ஒடுங்குற மாதிரி ஆயிடுச்சு. உன் உடலுக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் இருந்ததுன்னா உன்னால நல்ல விதமா யாருக்கிட்டையும் அன்போடையும் உதவியோடையும் பரோபகாரமா பேசவோ நடந்துக்கவோ முடியவே முடியாது. அதுக்கு மனசு இடம் கொடுக்காது, புத்தியும் இடம் கொடுக்காது, செயலும் முடியவே முடியாது. ஏன்? நாம சரீரத்துல மட்டுமே வாழ்றோம், சரீரத்துக்குள்ள மட்டுமே வாழ்றோம். சரீரத்தை பூரணமாகவும் பயன்படுத்துறது இல்லை. வெறும் புலன் கருவிகளுக்கு மட்டுமே அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த தேகத்துக்குள்ள இருக்கிறதுனுடைய அளவற்ற ஆற்றலையும் அதுக்குள்ள வசிக்கிற நம்மளுடைய சுதந்திரத்தையுமே நாம உணர்றதில்லை. தேகம் கடந்து எவ்வளவோ யோசிக்கலாம், அது முடியல. ஆனா கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகத்துல அவர் அப்பவே இந்த மாதிரியான நிலையில கலியுகத்துல வர்றதுக்கு முன்னாடியே அப்பவே அவர் அவதாரம் பண்ணினப்பமே சொல்லிட்டாரு இந்த கீதையை. இப்ப கலியுகத்திலே உட்காந்து சொல்றாரு, அவர் இருந்த காலத்துலதான் சொல்றாரு. அப்ப துவாபர யுகத்துல இறைவனால் ஆளப்பட்ட இறைவனே மனிதர்களோட வாழ்ந்த நடமாடின காலத்திலே இறைவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. எதிர்காலத்துல கலியுகத்திலையும் முடிவான காலங்கள்லையும் இவன் இப்படித்தான் வாழுவான் அப்படின்னு அப்பவே அவங்களுடைய மனப்போராட்டம் எல்லாத்தையுமே அனுபவிக்கிற மாதிரி 2 விதமான, ஒரே குடும்பத்துல பிறந்த 2 விதமான சகோதரர்களை வச்சு இந்த பாடத்தை நடத்திட்டார். கௌரவர்கள், பாண்டவர்கள்.
அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கும். அன்னைக்கு 100க்கு 5 பேர் நல்லவங்க, கிருஷ்ணரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கும் அதே 5% தான். சதவிகிதம் பார்த்தா 100க்கு 5 பேர் தானே. அது லட்சத்துக்கு இவ்வளவுன்னு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற காலத்திலே அவர் சொல்லிட்டார். அப்போ ஒரு ஜீவனுடைய சொந்த நடவடிக்கையில முன்னோர்கள் வகுத்து தந்த வாழ்க்கை பாதை, நம்ம தேசத்தினுடைய இறைவனே மன்னனா வந்ததோ ஒரு காலம் இருந்திருக்கு. அப்புறம் மன்னனை இறைவனா பார்த்தாங்க, அப்படி ஒரு காலம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சேவகனா தாசனா அன்புக்குரியவனா இருந்ததெல்லாம் போய் தன் தேகத்துக்காக அடிமைத்தனமா மாறுற அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ வேலை என்னவோ அதே தான், மனோபாவம் மாறிடுச்சு. அன்பான தாசனா இருக்கிறதுக்கும் அடிமையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அடிமையா யாருமே நடத்தல. என்ன நீ அடிமையா நடத்து அப்படிங்கிற மாதிரி மனிதன் அவனுக்கு தன்னுடைய தேவைக்காக ஒருத்தனை அண்டி பிழைக்கும் போதே அவனை அடங்காப்பிடாரிய ஆக்கி அவனுடைய அதிகாரத்தை, அளவுக்கு அதிகமான அதிகாரம் அவனுக்கு இருக்கிற மாதிரி காட்டி தன்னுடைய அடிமைத்தனத்துக்கு எற போட்டுக்கிறான். அதனாலதான் கொடுங்கோல் மன்னர்களும் கொடுங்கோல் ஆனவனும் போக்கிரிகளும் துஷ்டர்களும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி வந்தது காரணம். அவங்க தானா உருவாகல. அவங்களும் எல்லா மக்களை போல ஒரே மாதிரி தான். அவன் மட்டும் எங்கிருந்து பிறப்பான்? அவனையும் பெற்றது ஒரு சாதாரண மனுஷ தாய் தானே. அசுரத்தன்மை அவனுக்கு எப்படி வந்துச்சு? அவனுடைய ஆணவமும் உரிமை உணர்வும் அதிகப்படுத்துற மாதிரியான சுற்றுச்சூழல்கள், அந்த மற்ற மனிதர்களுடைய பயம், அவனை அண்டி பிழைக்கிறவங்க, அவனுக்கு அடிமையாகி இருக்கிறவங்க அவனுக்கு போடுற தூபத்தினால அவன் உத்தமமான போக்கிரி ஆகிறான், மோசமான ரவுடி ஆகிறான், அரக்கனாகிறான். அப்புறம் பக்தர்கள் எங்கே இருந்தாது குய்ய முறையன்னு இறைவனையும் இறைவியவும் அன்னை பராசக்தியவும் வேண்டி வேண்டி கேட்டு பிரார்த்தனை பண்ணி, அதுவும் எல்லாரும் கிடையாது, அந்த 100க்கு 5 பேருங்கிற மாதிரி நல்லவங்க 4 பேர் இருப்பாங்க. அவங்க பிரார்த்தனையினால பழையபடி இறைவன் அந்த துஷ்டர்களை எல்லாம் அழிச்சு நல்ல நிலைமையில சுமூகமா மக்களை வாழ வச்சுட்டு போறாரு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது, கிருஷ்ணர் சொல்றபடி சொன்னதோட அர்த்தம் என்ன? சகல பாவங்களிலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அபிஷேதுசாரே, சகல பாவங்களிலும் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் கூட, நீ பெரிய பாவின்னு சொல்லல, கருதப்பட்டாலும் கூட, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதெல்லாம் இறைவன் ஜீவன் மேல எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம முன்னோர்கள் திவ்ய பிரபந்தம் மூலமா, பாடல்கள், வேத இலக்கியங்கள் மூலமா நமக்கு எழுதியும் பாடியும் வாழ்ந்தும் காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதுல சந்தேகம் இல்லாம அதை கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா நம்ம பாவ வாழ்க்கையே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த முன்னோர்களை மதிக்காத அந்த காரணத்தினாலையும் வேத இலக்கியங்களையும் நம்ப தெரியாத முட்டாள்தனமோ அல்லது நம்பிக்கை இல்லாத தனத்தினாலேயோ நம்ம ஒவ்வொரு செயலையுமே பாவம் தான் பண்ணுவோம். என்னது பாவம்? தன் தேகத்தையும் தன்னுடைய தேகத்துக்கு சொந்தமானவர்களையும் காப்பாற்றுறதும் சேர்ந்து வசிக்கிறதும் பாவமாகுமா? பாவமாகுது. எப்போ? மனோபாவத்தினால. தொண்டனாய் இருக்கிற மனோபாவம், தாசனாய் இருக்கிற மனோபாவம் எப்படி அடிமைத்தனமான மனோபாவமா மாறிச்சோ, அதே மாதிரி எஜமானனாய் இருக்கிறவன், தகப்பனாகவும் இறைவனாகவும் எஜமானனாகவும் இருந்தவன், தன்னுடைய மக்கள் எல்லாருமே சுபிட்சமாகவும் நல்லாவும் வாழணுங்கிறதுக்காக ஒரு நாட்டுக்கே இன்னொரு நாட்டை போய் ஆக்கிரமிச்சு அங்க வாழ வச்ச மன்னர்கள் வாழ்ந்த பூமி இது. இங்க இயற்கை பேரழிவுனால வந்ததும் ஒரு நாட்டையே இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய், இன்னைக்கு பார்க்குற வடவேங்கடமும் குமரி கடலும் இருக்கிற அந்த குமரி முனையும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எவ்வளவு? நம்ம கணக்குப்படி இப்ப நமக்கு தெரிஞ்ச மொழிப்படி பார்த்தோம்னா ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம்ங்கிற இது எல்லாம் சேர்ந்துதான் பல்லர் பூமி. இங்க இருக்கிற இவ்வளவு பேரையும், எத்தனை ஸ்டேட் இப்போ, இவ்வளவையும் கொண்டு போய் வடக்க கொண்டு போய் உட்கார வச்சான்னா அவன் எப்பேற்பட்ட மன்னன்? அங்க இருக்கிற மக்களை எப்படி, ஒரு மக்களை வாழ வைக்கிறவே இன்னொரு மக்களை எப்படி அழிப்பான், எப்படி அப்புறப்படுத்துவான்? அந்த அளவுக்கு கொடுமைக்காரனா எப்படி இருப்பான்? தன் மக்களை போல பிற மக்களையும் நேசிக்கிற, பிற மக்களையும் தன் மக்களை போல நேசிக்கிற குணம் இல்லாம இந்த செயல் எப்படி சாத்தியமாகும்? அப்பேற்பட்ட மன்னர்களோட வாழ்ந்திருக்கிறோம்னா அப்போ மக்களுடைய மனோபாவம் எப்படி இருந்திருக்கும்? மன்னனுடைய மனோபாவம் இருந்திருக்கும்.
அப்படி தன் மக்கள் வாழணும்னு விரும்பின இறைவனுடைய பூரண ஆற்றல் உள்ள ஒரு மன்னனோ அவன் எஜமானனாக இருந்ததோ இன்னைக்கு தலைவனாக இருக்கிறவன் நடிகனாக இருக்கிறவன் எவனாவது தன்னை தவிர மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்க்க பொறுக்க முடியுதா? எனக்கு தெரிய நம்ம குடும்பங்கள்ல ஊர்ல கிராமத்துல யாராவது புதுசா வெளியூர்ல இருந்து எங்க ஊர்ல மழை இல்லை, உங்க ஊர்ல நல்ல நீர் வசதி எல்லாம் இருக்குது, பிள்ளைங்க அங்க ஏதாவது வேலையை பார்த்து நாங்க கிடைக்கிற தானியத்தை வச்சு நாங்க சாப்பிட்டு நாங்க பிள்ளைங்க குடும்பத்தோட வசிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஊருக்கு, வளமான ஊருக்கு, வறுமையான ஊர்ல இருந்து யாராவது குடும்பங்கள் வந்தாங்கன்னா இருந்துக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, தானியம் கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க, ஊர்ல ஒருத்தங்களா சேர்த்துக்குவாங்க, சந்தோஷமா வாழ்ந்துக்குவாங்க. அவன் 2வது தலைமுறை அந்த ஊர்க்காரனாவே ஆயிடுவான். ஏன்னா அடுத்தவன் அந்த ஊர்ல தானே பிறந்திருப்பான். அப்ப அவனுக்கு அது பிறந்த ஊர் ஆயிரும். அவனை அந்த ஊர் தலைவர் கூட்டத்துல உள்ளூர்காரங்களா ஊர்ல வரியில சேர்த்துக்குவாங்க. அவன் வந்தவன் அந்த ஊருக்கு தலைவனா கூட ஆயிடுவான். அப்படியெல்லாம் வாழ வைக்கிறது, எல்லாரும் பரஸ்பரமா வாழ்ந்த காலம் எனக்கு தெரியவே இருந்தது. எங்க வீட்டிலேயே அந்த பக்கத்துல இருந்த இடத்த குடியிருக்க கொடுத்தாங்க. அடுத்து அவங்களுடைய வாரிசுகள் நம்ம வசிக்கிற எல்லா இடத்தையுமே ஆக்கிரமிச்சு நமக்கு வீடு இல்லை, இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம். எனக்கு தெரிய நடந்த சம்பவம் இது. அப்பாவுடைய அப்பா கொடுத்தது வாழட்டு இருந்துட்டு போட்டும்டா அப்படின்னு அப்பா கேட்கும் போதே அவர் சொன்னாரு, இருந்துட்டு போறாங்கடா, குழந்தை குட்டிகளோட வந்திருக்கேன் அவனை போய்கிட்டு அப்படின்னாங்க. சரி இருந்துட்டு போறாங்கன்னு விட்டோம். அது எனக்கு தெரிய நான் விவரமா வரும்போது அவங்க நம்ம வீட்டில் இருந்தவங்க தான். அவங்க வீட்டு பக்கத்துல கூட விளையாட கூட விட மாட்டாங்க. அந்த வீட்டு பிள்ளைங்க நம்மளை விளையாட கூட விடமாங்க. அது எங்க வீடு தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூட சொல்ல தெரியாது. அது கொடுத்துட்டோம்ல அவங்களுக்கு, அப்புறம் எப்படி நம்ம வீடுன்னு சொல்லங்கிற மனோபாவம் எங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு அவங்க கிட்ட தான் நான் வாங்கணும், விளையாண்டு போட்டோங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இங்க வரக்கூடாது, வந்தேன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு ஆக்கிரமிச்சுட்டாங்க. அவங்க நிலபலங்கள் நல்லா சௌரியமா அந்த ஊருக்கு தலைவர். இது சகஜமா நடக்குது. இதே மாதிரி தான் நம்ம மக்கள்கிட்ட நம்ம மக்களுக்குமே நடந்த இதே நிகழ்ச்சிகள் தான். பரங்கிய தேசத்துல இருந்தோம் நாகரிகம் இல்லாத மிலேச்சனும் கூட இங்க நம்மள வாழ வந்தவன் இங்க நம்மளை வச்சு அவன் நமக்கு போனா போகுதுன்னு இடம் கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்திலேயே அவங்க தானமா கொடுத்தது. அங்க லண்டன்ல இருந்தா கொண்டு வந்தான் நிலத்தை. இங்க இருக்கிற நிலத்தை இவன் எப்படி தானமா நம்ம மக்களுக்கு கொடுத்தான்? சொல்றாங்கல்ல, அறிவில்லாம சொல்றாங்களா வெக்கம் இல்லாம சொல்றாங்களோ தெரியல. பிரிட்டிஷ்காரன் கொடுத்தானா? அவன் என்ன ஊர்ல இருந்தா கொண்டு வந்தான் லண்டன்ல இருந்து? இது எப்படி நடக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய முன்னோர்களையும் தன்னுடைய வேத இலக்கியங்களையும் அந்த பாரம்பரியமான விழாக்களையும் எல்லாத்தையும் கேளிக்கையாகவும் வியாபாரமாகவும் ஆக்கும்போது கோவில் விஷயங்கள்லாம் யாராவது புரட்சிகரமாக பேசுகிறார்கள் அப்படின்னா நம்ம மக்கள் புரியலைன்னாலும் சரி, எல்லாரும் சொல்றதை விட அவன் மாத்தி சொல்றான்டா அப்படின்னு அதையும் கைதட்டி ரசிப்பான். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த நரித்தனமான தந்திரம் உள்ள மனிதர்கள் எல்லாம் அந்நியர்களுக்கு கைக்கூலியாகி நம்ம சொந்த மக்களை அடிமைகளாக்கி சந்தோஷப்பட்டு பெரிய தலைவர்களானது. ஆக இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, கிருஷ்ணர் கீதையில சொன்னபடி ஒவ்வொரு வாழ்க்கையும் பாவத்தால் நிறைஞ்சதாவே இருக்குது. இதுல வந்தவனை குறை சொல்றதோ வாழ்றதுக்கு இவன் தன்னுடைய அடிமைத்தனத்தை அங்க பிரகடனப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறதுக்காக தன்னோட அடிமைத்தனத்தை அவங்கிட்ட கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறதுக்காக நம்மள தன்னை போலயே நிறைய பேர் அடிமைகளை உருவாக்குறதுனால ஒவ்வொரு வாழ்க்கையுமே இன்னைக்கு பாவமான வாழ்க்கையை அன்னைக்கே தொடங்கிருச்சு. அப்பதான் சொல்றாரு, அன்னைக்கு புதுசா தொடங்குறதுனால கௌரவர்களும் பாண்டவர்களும் இன்னைக்கு சண்டை போடுறாங்க. எதுக்காக சண்டை போடுறாங்க? உரிமைக்கான போராது இது நடக்குது. இது நிலத்துக்கான உரிமை கிடையாது. தன்னுடைய மான பிரச்சனை, தன்னுடைய வாழ்வு ஆதார பிரச்சனைக்கான உரிமை போர். நிலத்துக்கு வாழ்றதா இருந்ததுன்னா அவன் என்ன நாடு கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, அவன் என்ன பங்கு கொடுக்கறது? இறைவன் பார்த்து விடுறா, நான் உனக்கு வேற ஒரு இடத்துல வேண்டியது தர்றேன். ஏன்னா ஏற்கனவே உருவாக்கி கொடுத்தாருல இந்திரபிரஸ்தம்லாம். இவர் தானே மயனை வச்சு கண்டுபிடிச்சு கட்டி கொடுத்தாரு. இறைவன் கட்டி கொடுத்தது தானே இந்திரபிரஸ்தம். எவ்வளவு பெரிய நகரத்தை உருவாக்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த 5 பேருக்குமே அவர்
அவன்கிட்ட பங்குல ஏன் பிடுங்கி வாழணும்? எதுக்கு சண்டை போட்டு பங்காளின்னு சொல்லி உரிமை போறலாம்? எதுக்கு? கடவுள் நினைச்சாருன்னா இன்னொரு இடத்துல இவங்களுக்கு ஒரு நாட்டை நகரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கலாமே. அதை விட்டு போட்டு உன் பங்கை நீ விட்டுறாதன்னு சண்டை போட சொன்னது எதுக்கு? நானும் தூது போனேன்னு தூது போனாராம். அவங்க உன் பங்கு தானே, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருன்னு. என்ன டிராமா இதெல்லாம்! அவரு தூதும் போனார், அவன் சொன்னபடி கேட்க மாட்டேங்க அப்படின்னு. எதுக்கு இப்படி எல்லாம் விளையாடுறாரு கடவுள் கிருஷ்ணர்? நாம விளையாண்டோம், அவர் விளையாடுறாரு. இந்த ஆட்டைக்கு வரலன்னு நம்ம போக மாட்டோம், நம்ம விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கோம், இன்னைக்கும் அன்னைக்கும். அன்னைக்கு நமக்கு விளையாடும் போது கிருஷ்ணனுக்கு தெரிய வேண்டாம்னு தான் விளையாண்டோம். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணான்னு கதறணும். அப்போ இவர் இந்திரபிரஸ்தம் இவர் கட்டி கொடுத்தார்ல இறைவன், வச்சு ஒழுங்கா வாழ வேண்டியது தானே. இவன் விருந்து வச்சானா, கேளிக்கை வச்சானா, அவனும் ஒரு மாளிகை கட்டி தேவையில்லாம அவனை ஒரு விழாவை உண்டு பண்ணி, வேணும்னே துரியோதனனும் ஒரு விழாவை உண்டு பண்ணி, எதை பார்த்து? இறைவனால் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை பார்த்து பொறாமையினால தானும் ஒரு விழாவை உருவாக்கி அதுக்கு அவங்கள விழாவுக்கு வரவழைச்சு, நீ சத்திரியன், உன்னை நீ தோற்று போக நீயே சம்மதிக்கலாமா, சவாலை ஏற்க வேண்டியது இல்லையா அப்படின்னு அவனுடைய இல்லாத தன்மானம், கௌரவம்ங்கிறத, சத்திரிய வீரம்ங்கிறத அவனுக்கு மனநிலையை மாற்றி உருவாக்கி சூதாட வச்சு, கவராடுதல் சூதாடுதல் அப்படிங்கிற அந்த குறுக்கு வழி இருந்து வீரர்களுக்கு அழகு இல்லைன்னு கர்ணன் முதற்கொண்டு துரியோதனன் சொல்றாங்க. விகர்ணனும் சொல்லுவான். ஆனா கர்ணன் ஒரு வீரன், நேருக்கு நேர் போராடணும்னு சொல்றான். போராடித்தான் நீ வெற்றி ஏறணும், அவனை போருக்கு கூப்பிடு, நான் அவனை ஜெயிச்சு அவன் நகரத்தை உனக்கு பிடிக்கித்தாரேம்மா. கேட்க மாட்டான். அதெல்லாம் வம்பு. எதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு? சூதாடுறதுல வல்லவன் எங்க மாமே இருக்கான், அவனை வச்சு சுலபமா கொஞ்ச நேரத்துல அரண்மனையிலே உட்காந்துக்கிட்டு சூதாடிட்டு அதை அபகரிக்கிறத விட்டு போட்டு படைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் சண்டை போட்டு எதுக்கு இவ்வளவு சிரமம்? சுலபமா நான் இப்போ பூ பறிக்கிற மாதிரி பறிச்சிடுறேன் பாரு இந்திரபிரஸ்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த வேலையை செய்யறாங்க. இதுக்கெல்லாம் இறைவன் எந்த வகையில பொறுப்பு? அவர் கட்டி கொடுத்தார்ல, வச்சு வாழ வேண்டியது தானே. உன்னையவன் அவனை பங்காளியை அவனை எதுக்கு கூப்பிட்டு அவன் வயிற்றுச்சலை கொட்டிக்கிற? அவனை அவமானப்படுத்தி அவன் கூப்பிட்டான் விழாவுக்கு போய், ஏண்டா அவனை கூப்பிட்ட அவன் காயப்பட்டு போறான், பொறாமையில போறான்னு தெரியுது, அவன் ஒரு விழாவுக்கு கூப்பிடுறான். எப்பா எனக்கு வர முடியாதுப்பா, பதிலுக்கு இவங்க கூப்பிட்டுட்டான்ல, நான் எப்படி போகாம இருக்கேன்? மொய் செய்யறோம். இன்னைக்கு வரைக்கும் சாதாரண குடும்பம் வரைக்கும் அந்த செயல் இருக்குல்ல, அந்த மாதிரியான செயல் அன்னைக்கே நடந்திருக்கு. இறைவனால் வழங்கப்பட்டதை நம்ம பறி கொடுத்துட்டோம். யார்கிட்ட? நம்ம கூடவே பிறந்த சகோதரர்கள் தான் சின்னையாமக்க பெரியாமக்கங்கிறவங்க. அவங்களுடைய நரித்தன தந்திரத்தனத்துக்கு நமது அடிமைத்தனமான புத்தி, இலக்கியத்தையும் இறைவனையும் நம்பாத புத்தி, முன்னோர்கள் வகுத்து காட்டின வேத இலக்கியங்களை பழிக்கிற புத்தியினால, அது மேல அறிவும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, அதை விட்டதுனால இன்னைக்கு கிருஷ்ணர் சொல்றதையும் என்னவா புரிஞ்சுக்கிறோம்? வீட்டுல பகவத்கீதை இருக்கும், ஆனா படிக்க மாட்டோம், தொட்டு கும்பிட்டுட்டு போயிடுவோம். ஏதோ ஒண்ணு படிப்போம். பக்தி பிரேமைங்கிற இதுல நம்மளை நாமளே, உண்மையான பிரேமை இருந்தாலும் இருக்கும், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பிரேம பக்திங்கிறத நான் இன்னும் பார்க்கல, எங்கிட்டையும் பார்க்கல, யாருக்கிட்டையும் பார்க்கல. ஆனா எல்லாருக்கிட்டையும் போர் குணமும் தந்திர குணமும் துரியோதன குணமும் அர்ஜுன குணமும் கிருஷ்ணர் குணமும் பீஷ்மாச்சாரியார் குணங்களையும் பார்க்க முடியுது, துரோணர் குணங்களை பார்க்க முடியுது, பலராமர் குணங்களை பார்க்க முடியுது, திரௌபதி குணம், விகர்ணன் குணங்களை பார்க்க முடியுது. இந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்கள்ல இருந்து கடைசியில அடிபட்டு செத்த போர் வீரன் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குணத்தையும் நம்ம இப்ப பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் பார்க்க முடியறதுக்கு காரணம் பகவத்கீதை படிச்சதுனால. இந்த நிலை பகவத்கீதையை தெரிஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வருமே தவிர, பகவத்கீதையில பகவான் சொன்ன நீ எனது பக்தனாவாயாக அப்படின்னு சொன்னது மட்டும் யாருக்கிட்டையும் பார்க்க முடியல, பக்தனாக பார்க்க முடியல. இப்ப இந்த பிறவியில நம்மளால பகவான் சொன்ன அவருடைய சேனையில 18 அசௌரி சேனையில அதுக்கு நிகரான போர் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அன்னைக்கு ரத்த ஆறு ஓடிச்சு, அவ்வளவு மக்கள், குதிரைகள் என்ன, வண்டிகள் என்ன, யானைகள் என்ன, மனிதர்கள் என்ன, அவ்வளவு பேரும் மொத்தமா கொல்லப்பட்டார்கள். அந்த போரை விட பெரிய போர் இன்னும் பூமியில நடக்கலைங்கிறது தான் வரலாறு உண்மை. அப்பேற்பட்ட போரை நிகழ்த்தி காட்டினார் கிருஷ்ணர்.
சைலண்டா. அவர் ஆயுதம் எடுக்கவே இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருமே அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் இன்னும் எந்த யுகத்துக்குமே பாவிகள் எல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் கூட இந்த ஞான படகுல ஏறிட்டேனா. எந்த ஞான படகுன்னு சொல்றாரு? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் உனக்கு சொந்தம் இல்ல. உன்னுடைய செயல் எல்லாமே உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டுமே பயன்படாம உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவனா நீ இருந்தா தான் அவங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தில் அவங்க வழங்கக்கூடியதை நீ அனுபவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை உண்டு. அவங்களுடைய அந்த அன்புக்கு பாத்திரம் இல்லாம நீயா எடுத்து அனுபவிக்கிற உன்னுடைய சொந்த உடல் தேவைகளுக்கு, மனதோட தேவைகளுக்கு எடுத்து அனுபவிக்கிற எல்லாமே பாவ செயல் தான். அப்படிங்கிறத எப்ப நீ புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் உனக்கு அது ஞானம்னு, ஞானத்தினுடைய தொடக்கம். அப்படி தொடங்கும் போதே பாவத்துக்கு அஞ்சுற குணம் வந்துச்சுன்னா பாவத்துல இருந்து தப்பிப்போம். நம்ம தேக சௌரியத்துக்காக, தேகத்துக்கு உதவியா இருக்கிற எல்லாருக்காகவும், ஏன்னா ராமாயணம் ஆரம்பிக்கிறதே அப்படித்தான். தேக சௌரியத்துக்காக தேகத்துக்கு உதவியா இருக்கக்கூடிய உறவினர்கள், மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம், வேலைக்காரங்க, எஜமானி, கடைக்காரன், யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய தேக சௌரியத்துக்கு வாழ்றதுக்கு உதவி செய்யக்கூடிய மருத்துவர்கள்ல இருந்து, உடை உடுத்த உதவி செய்யற தையல்காரர்கள்ல இருந்து எல்லாரையும் நீ எதுக்காக பயன்படுத்துற? உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்துறோம், உடல் தேவைகளுக்காக. பரஸ்பரம் அன்பு இல்லாம கூலி கொடுத்து பயன்படுத்திக்கிறோம். உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா அந்த அடிமைத்தனமும் இல்லாம, எஜமானத்தனமும் இல்லாம, கடமையா செஞ்சு பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ தெரியணும். அதுக்கான முயற்சி வேணும். இது எல்லாமே இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்டதை அவங்க கிட்ட சொல்லி எடுத்து அவங்களுடைய அன்புக்கு, இறைவனுடைய அடியாட்கள் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, கிரகாதிபதிகள் இருக்கிறாங்க, நம்மளை ஆளக்கூடியவங்க, பஞ்சபூதங்கள் இருக்கு, சகல பூதங்களிலேயும் என்னை காண்பாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இறைவனை பார்க்கிற குணம் வராத வரைக்கும், அப்படி ஒரு இருக்குதுன்னு நம்புனா ஞானத்தோட தொடக்கம். அந்த ஞான படகுல ஏறிட்டேன்னா நீ இதுவரைக்கும் என்னென்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கள்ல உன்னை ஒன்றும் பண்ணாது. நீ கடந்துருவ, இந்த பாவ சமுத்திரத்தை நீ கடந்துருவ. ஞானத்தை படகுன்னு சொல்றாரு. நமது வாழும் முறையே பாவ சமுத்திரம்ங்கிறாரு. இந்த வாழும் முறையில இந்த பாவ சமுத்திரத்தை நீ கடக்கணும்னா இந்த ஞான படகுல ஏறி. இது எல்லாமே இறைவனால் வழங்கினது. எனக்கும் என்னுடைய தேவைகளா இப்ப நான் எடுத்து பயன்படுற எல்லாத்துக்கும் நான் கூலி கொடுத்து பயன்படுறது அத்தனையிலுமே பாவத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறைவனால் வழங்கினதை இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் சொல்லாம கொள்ளாம, அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய அன்பு இல்லாம நான் எடுத்து அனுபவிக்கிறதுனால என்னுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும், என்னுடைய நடந்துக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பாவ மூட்டைகளை சுமக்கிற நாளா தான் இருக்குது. காலம் என்ன கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் பாவத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். காலம் கடத்துதல் தான் வாழ்க்கையா இருக்குதுங்க. அப்படிங்கிறத எப்ப நம்ம புரிய ஆரம்பிக்கிறோமோ அது ஞானத்தோட தொடக்கம். அந்த ஞான படகுல நீ ஏறிட்டேன்னா நீ பூரண ஞானியா கூட ஆக வேண்டாம். அந்த ஞான படகுங்கிற அந்த அறிவு படகுல ஏறிட்டேன்னா, மனோபாவம் மாறிடுச்சுன்னா உனக்கு எந்த பாவமும் கிடையாது. பாவ சமுத்திரத்தை நீ கடந்துடலாம்ன்றார் ஒவ்வொரு செயலையுமே. அப்போ நம்ம புரிதல் புரியாததுங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. படகு ஓட்ட தெரிய வேண்டாம். படகுல இன்னும் எவ்வளவு பேர் இதுல ஏறி இருக்காங்கன்னு தெரிய வேண்டாம். படகுல உட்காந்துருக்கேன் துடுப்பு போடுவான்ல, அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் இருப்பாங்க, அவங்களையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா இது எல்லாமே இறைவனுடைய ஏற்பாடுங்கிறத மட்டும் புரிய நம்ப தொடங்கிட்டா அது ஞானம் ஆயிருது. அந்த ஞான படகுல நம்ம ஏறிட்டோம்னா நமது இதுவரைக்கும் தேகத்தையும் சௌரியத்தையும் உடலையும் வாழ்றதுக்காக நம்ம செஞ்ச அத்தனை பாவங்களும், எதெல்லாம் பாவம், நிக்க நடக்க பேச தண்ணி குடிக்க எல்லாத்துலேயும் பாவம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில பாவத்தை தான் பண்ணுவோம். பாவம்ங்கிறது என்னது? உண்மையிலேயே பாவம்னா என்னது அது தெரியணும்ல. முதல்ல பாவம்ங்கிறது மற்றவர்களை தனக்கு பணி செய்ய அனுமதிக்கிறதோ, மற்றவர்களுடைய உரிமை உள்ளதை தான் எடுத்து அனுபவிக்கிறதோ அது பாவம். அப்ப நான் ஒரு பாவம் பண்ணலையே, யாருதையும் நான் எடுத்துக்கலையே அப்படின்னா, ஏன் எடுத்துக்கல? உன்னுடைய மனைவி, மக்கள், தகப்பன், தாய், சகோதர, சொந்த பந்தம், வேலை செய்யற இடத்துல தாங்கிட்ட கத்துக்க வந்தவங்க கிட்ட, நீ எஜமானனா இருந்தாலும் சரி, வேலைக்காரனா இருந்தாலும் சரி,
ஒவ்வொருத்தருடைய உழைப்பையும் எண்ணத்தையும் கருத்தையும் தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டுமே தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிருக்கிறோம். என்ன பெருசா பேசிக்கிறோம்? இன்னைக்கு காலையில ஒருத்தனை என் கூட படிச்சவன பாக்குறேன், ரிட்டையர்ட் ஆகி உக்காந்துருக்கான், வாக்கிங் வந்தானா. வாக்கிங்னா என்னதுப்பா? என்னடா இப்படி கேட்க? நடக்கிறோம்டா அப்படின்னு. அப்ப வீட்டுக்குள்ள நடக்காம உக்காந்துக்கிட்டேவா இருப்ப? நாள் பூரா தானடா நடந்துகிட்டு இருக்க. காலை பயன்படுத்தாம எங்கடா இருக்கும்? கை காலு கண்ணு மூக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு தானடா இருக்கும். அப்புறம் தனியா ஒண்ணு நடக்கணும்ன்ற அப்படின்னு கேட்டா, இவன் ஒருத்தன் அன்னைக்குல இருந்து இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன செய்யற? பிள்ளை என்ன செய்யுது? கட்டி கொடுத்துட்டேன், வீடு கட்டி கொடுத்துட்டேன், வேலை வாங்கி கொடுத்துட்டேன், படிக்க வச்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன்னா சரி. இது எல்லாமே செட்டில் பண்ணிட்டானா. இந்த உடம்புல நீ வந்து வாழ்ந்ததுக்கு இந்த யானையில இருந்து பூனையில இருந்து எறும்பு வரைக்கும் எல்லாம் செய்யற வேலையைத்தானே நீயும் செஞ்சிருக்க. அதுகளுக்கெல்லாம் அது கையில் ஆனா வால் இருக்கு. காலில் ஒரு அழுக்கு இருந்தாலுமே அது தன்னுடைய வாயால நாவால நக்கிட்டான் அந்த இதை எடுக்கணும். நீ கையில இருக்கிற விரலாலேயோ துணியாலேயோ தண்ணியாலேயோ கழுவிக்கிற. அது தன் வாயில இருக்கிற நாவால அதை சுத்தம் பண்ணிக்குது. எல்லா விலங்கும் அப்படித்தானே. இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர நீ வாயை எதுக்கெல்லாம் பயன்படுத்துற? எதெல்லாம் வாய்க்குள்ள போடுற? புகையில இருந்து ஆல்கஹால்ல இருந்து எல்லாத்தையும் தான் உள்ள போடுறோம்ல. பிடிச்சதுன்னு சொல்லி எதையோ போடுறோமே, உடம்புக்கு ஒத்துக்குதோ இல்லையோ. ஒருத்தனுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்கும்னா மேய்ஞ்சிக்கிட்டே தானே இருக்கும். ஆக ஏதோ ஒரு வகையில வாயில போட்டுக்கிட்டு தானே இருக்கும். அதுகளும் அதை அப்போ அதுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அதை வாழ்ற வாழ்க்கைய திருப்தியா சொல்றான். அப்போ ஆத்ம சிந்தனை இல்லாததே பெரிய பாவமா தானே இங்க சொல்லப்படுது. அதானே கருதப்படுது. மனிதனா பிறந்து உனக்கு ஆன்மா பற்றிய அறிவோ, நிரந்தரமான ஆன்மா, நிரந்தரம் இல்ல தான் அல்லாத ஒன்ன தானாவே பாவிக்கிற அந்த குற்றமே பாவத்தின் மொத்த விதை தானே. வால்மீகி மிருகாரிங்கிற வேடனா இருக்கும்போது அவர் வர்றாரு, காட்டுல பறவைகளை எல்லாம் பிடிச்சு மாத்தி மாத்தி ரெக்கையை ஒடிச்சு கீழே போட்டுறாரு. அதுக்கு துடிச்சுக்கிட்டே கிடக்குது. நாரதர் பாக்குறாரு, ஏண்டா நீ கொன்னுதோல, அது என்ன இப்படி போட்டுக்கிட்டு இருக்கன்னா, வீடு போற வரைக்கும் அது உயிரோட இருக்கணும்ல. செத்ததை கொண்டு போனா என் முன்னாடி பொங்கி தரமாட்டா, சுட்டு தரமாட்டா, குழம்பு வச்சு தரமாட்டா அப்படிங்க. ஏன்னா இவங்க உயிரோட தான் சாப்பிடுவாங்களாம். அது நீ கொல்லும் போது பணம் ஆயிருது இல்ல. ஆனா அந்த இம்சப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு. நீ இதெல்லாம் பாவம் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, அதை எப்படி பாவம்? என் குடும்பத்துக்காக தானே நான் செய்யறேன். சரி, இதோட விளைவுல உன்னோட சந்தோஷத்துல அவங்க எல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் இருக்கணும் ஒரு பாவம் இருந்ததுன்னா நீ ஏத்துக்குவியான்னு போய் உன் முன்னாடி பிள்ளைகிட்ட கேளு அப்படின்னு அவன் போய் கேட்க போறான். அது எப்படி? நாங்க இது உன்னோட கடமை, நீ எங்களுக்கு செய்ய வேண்டியது உன்னோட கடமை, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது, உனக்கு சேவை செய்ய வேண்டியது என்னோட கடமை. இதுல உனக்கு பாவம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவே அப்படின்னு அவங்க ஒத்துக்கல. உண்மையே சொல்லிட்டாங்க. இது இயற்கையான வாழ்க்கை, மனிதனுடைய தேக சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அன்னைக்கு மிருகாரி நடந்ததோட ஆரம்ப நிலை இதுதான். அதுக்கப்புறம் அவர் தவம் இருந்து வால்மீகிங்கிறது காரணம், அவர் தன்னை ஒரு தவ நிலையில சரீரமெல்லாம் மற்ற சின்ன சின்ன பூச்சிகளால் தின்னப்படுற அளவுக்கு அவர் ஒரே நிலையில ஒரு மனசா இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ராமாயணம் பாடி இருக்கிறார். குருவினுடைய வார்த்தைக்கு இணங்க பகவான் நாமத்தை சொல்லி, ராமநாமம் சொல்லி அவரு தன்னோட மீதி வாழ்க்கையை புனிதமாக்கி குடும்பத்தை விட்டுட்டு ராமாயண கதையை, அவர் தெய்வீக கதையை வந்த அவதாரங்களை அவர் பாடி கொடுத்துருக்கிறார். அப்போ அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, குடும்பத்துக்காகன்னு சொல்லி இவன் பண்ற அத்தனையுமே பாவமா தானே இருந்திருக்கு. ஆத்ம சிந்தனைக்கு போகலைன்னா அந்த சரி ஆத்ம சிந்தனைக்கு போயிட்டா அப்ப குடும்பத்தை கைவிட்டுறவா, அப்படி விடுறதா இங்க கிருஷ்ணர் கைவிட சொல்றதா இருந்ததுன்னா அர்ஜுனன் அப்பவே கைவிட்டுட்டு போவோம் வான்னு இருப்பாரு. உன் குடும்பத்துக்காக நீ பாடுபடணும், உன்னோட கடமையை நீ செய்யணும்னு அறிவுறுத்தி இருக்க மாட்டாரு. இங்கே ஆன்மீக வாழ்க்கை சுவாரஸ்யமானது. என்னை பற்றி, என் ஆன்மாவை பற்றி, என் குணத்தை பற்றி, என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய அறிவாற்றல் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எவ்வளவு சுவாரஸ்யமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இருக்குதோ அதுதான் ஆன்மீக வாழ்க்கை, ஆத்மார்த்தமான வாழ்க்கை. அதுல ஆனந்தம் இருக்குங்கிறத பௌதிகவாதிகளால, அதாவது உடல் இன்பங்களால, உடல் புலன் இன்பங்களா ஜட இன்பங்களா அனுபவிக்கிற ஒரு வெறி பிடிச்ச ஒருத்தனுக்கு
இந்த ஆத்ம ஆனந்தத்தை பற்றிய அறிவு வராத வரைக்கும் அவன் பாவிதான். ஆத்ம ஆனந்தத்திலோட சுவை என்னைக்கு தெரியுதோ, எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை விதமா நீ விரதமோ பூஜையோ தவங்களையோ வேள்விகளையோ பண்ணினாலும் சரி, இந்த ஆத்ம ஆனந்தத்தினுடைய அடையாளம் தெரியாத வரைக்கும், உன்னுடைய எல்லா செயலுக்குமே ஆத்மா ஆனந்தத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகாத வரைக்கும், சுய பரிசோதனைக்கு கூட்டிகிட்டு போகாத வரைக்கும், அது எல்லாமே வெறும் பரீட்சார்த்தமான செயல்களாக தான் இருக்குமே தவிர அதனுடைய பலனை நம்ம அடையாத வரைக்கும் தான் அர்த்தம். உழைச்சிட்டோம், சம்பளம் வாங்கலை. கோயிலுக்கு போனால் சாமியெல்லாம் கும்பிட்டோம், எல்லாம் செஞ்சோம், சம்பளம் வாங்கலை. இல்லையே, நான் அந்த கோயிலுக்கு போன உடனே நான் வேண்டிக்கிட்டபடி என் பொண்ணுக்கு வரன் அமைஞ்சது, என் பையனுக்கு வேலை அமைஞ்சது, நேர்த்திக்கடன் படியே நான் போய் பெருமாளுக்கு உண்டியலில் போட்டேனே, 5 பவுன் மோதிரத்தை போட்டேன், தாலியை போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால மாங்கல்யம் செஞ்சு போட்டேன் மகாலட்சுமிக்கு, நேர்த்திக்கடனை அடைச்சிட்டேன், பகவான் எனக்கு கொடுத்தாரு, நானும் அவருக்கு கொடுத்துட்டேன். இது ஜீவனுக்கு பகவான் தர்ற கூலி இல்லை. உலகியல் வாழ்க்கைக்கு உன் கர்மாவுக்கு உன் கர்மா கொடுத்த கூலி. நீ என்னத்தை கொடுத்தியோ அதை வாங்கிட்டு வந்து வாழ்ற. நான் எதை கொண்டு போகிறோமோ அதை கொண்டு வந்து தான் வாழ்கிறோம். எதை கொண்டு போகிறோம்? நமது எண்ணங்களையும் மனோபாவத்தையும் நம்ம கொண்டு போகிறோம். எதெல்லாம் ஆசையோ, எதெல்லாம் நிராசையோ, எதெல்லாம் பழி வாங்கணும்னு எண்ணமோ, எதெல்லாம் ஆளணும்னு எண்ணமோ, அந்த மூட்டைகளை மொத்தமே கொண்டுக்கிட்டு போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிறக்கிறோம். யாரை பழி வாங்கணும்னு பிறக்கிறோமோ அவனுக்கே மகனா கூட பிறந்து அப்பனை பழி வாங்கிடுவோம். இப்படி இங்கேயே வந்து சேர்றோம். அப்போ கொண்டு போனதை வச்சு தான் கொண்டு வந்து வாழ்கிறோம். இங்கே வாழும்போது எதெல்லாம் சேகரிக்கமோ மனசில், எந்த மாதிரியான உணர்வுகள்லாம், ஏமாற்றங்களை எல்லாம், பயத்தெல்லாம், கோபத்தெல்லாம், ஆசையெல்லாம், காமத்தெல்லாம், காதலையெல்லாம் சேர்க்கிறோமோ அதைத்தான் மிச்சம் மீதியை மொத்தமும் மொட்டமாக கொண்டு போகிறோம். வீட்டை காலி விட்டு போகும்போது ஒரு கட்ட விளக்கு மாற்ற கூட விட்டு போகாமல் எடுத்துகிட்டு போகிறோம்ல, பழைய காலண்டராக இருந்தாலும். அதே மாதிரி நம்ம கொண்டு வந்ததை வச்சு தான் வாழ்கிறோம். வாழும்போது எதெல்லாம் சேகரிக்கிறோமோ அதை தான் எடுத்துக்கிட்டு போகிறோம். என்னத்தை கொண்டு வந்தேன், என்னத்தை கொண்டு போகிறோம்னு மொட்டையாக சொல்லக்கூடாது. கொண்டு வந்ததை வச்சு தான் வாழ்கிறோம். கொண்டு வச்சு வாழும்போது எதை கொண்டு சேர்க்குறோமோ அதை தான் கொண்டுக்கிட்டு போகிறோம். அப்போது போயிட்டு அங்கேயே நான் கொண்டு போனது எல்லாமே வைகுண்டத்தில் கோயந்தண்டியே கொடுத்துட்டு சும்மா தான் வாரேன் பூமிக்கு. சும்மா வந்து இங்கே வாழ்ந்து பார்த்து மிச்சம் மீறி பாவமோ புண்ணியமோ ஒரு மூட்டையை கட்டுறேன், அது எல்லாமே பெருமாளுக்கே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு சும்மா தான் வாரேன். அதனால தான் இங்கே எனக்கு வீடு வாசலோ சொத்து சுகமோ மதிப்போ அந்தஸ்தோ நல்ல பேரோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே கொண்டு வரல. உணர்வுகளால் கொண்டு வந்தேன்னா அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தனால வாழ முடியுமா? அப்படி வாழ்றவன் தான் நம்ம ஆச்சாரியனா ஆகுமா மற்றவங்களுக்கு. அவன் தான் ஞான படகுல நம்மளை கூட்டிகிட்டு போவான். அவன் தான் கை கொடுப்பான். சம்சார கடலில் பாவக்கடலில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கை கொடுப்பான், தூக்கி படகுக்குள்ளே போட்டுக்குவான், ஞான படகுக்குள்ளே. அப்போ நீ இந்த சம்சாரம்ங்கிற அந்த பாவ சமுத்திரத்தை நீ கடந்துருவ அப்படிங்கிறாரு. இது எதுக்கு இப்போ சொல்கிறாரு? இவ்வளோ நேரம் அவர் சொன்னதெல்லாம் குருவை சரணடைனாரு. அப்புறம் நீ பாவின்னு கருதாத, நான் கடமையை கைவிட்டேன்னா பாவி ஆக மாட்டேனா? இப்போ இவங்களையெல்லாம் கொன்னா பாவி ஆக மாட்டேனா? கடமையை கைவிட்டா பாவியாவ, இவங்களையெல்லாம் கொன்னா பாவி ஆக மாட்ட. அவன் பாவி ஆவோம்னு பயந்து தானே இருக்கிறான். பாவத்துக்கு அஞ்சினவன் அவன் அர்ஜுனன். அதனால நீ பாவி ஆக மாட்ட. இது எல்லாம் கடவுள் செயல்னு உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, ஒரு குருவை சரணடைஞ்சு நீ வாழ தொடங்கினேன்னா உன்னுடைய பாவம்ங்கிறது எல்லாமே இனி பண்ணக்கூடிய பாவத்தை கூட நீ கடந்துடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்போ சொல்றார். புரியுதா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.